இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதினா சாதத்தை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்கங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண புதினாவை இலைகளை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகளை சேர்த்ததும் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. விருப்பப்படுறவங்க ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைபட்டு வந்தால் போதும். இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை சேர்த்ததும் ஒரு 5லேருந்து 6 பல் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. புதினா இலையை பச்சையாக தாங்க அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. புதினா சாதத்தை ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. புதினா சாதத்துக்கு மஞ்சள் தூள் மட்டும்தாங்க சேர்க்கணும். வேறு எந்த மசாலா சேர்த்தாலும் டேஸ்ட்டே மாறிடும். மஞ்சள் தூள் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சாதம் ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கட்டு புதினா எடுத்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஈஸியாக புதினா சாதம் செஞ்சிடலாங்க. சாதத்தை சேர்த்ததும் புதினாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு உப்பு போடாமல் வடிச்சிருந்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. புதினாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினாவோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த புதினா சாதத்தை வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முறையில் புதினா சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.